ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் ஒரு சாஃப்ட் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச ரேஷன் கோதுமையில் அரைச்ச மாவு தான். இது தேவையான அளவு சேர்த்துக்குவோம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மாவு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். அரை கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். காய்ச்சாத பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட வெந்நீர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்படி செய்யும்போது இந்த மாவு இதிலே வெந்துடும். ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சோனையும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கையை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் நம்ம தேய்ச்சி சப்பாத்தி போட்டுருவோம். இப்போ இந்த மாவை எடுத்து நமக்கு தேவையான சைஸில் சின்ன சப்பாத்தியாக வேணும்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா பெரிய சப்பாத்தியாக வேணும்னா கொஞ்சம் கூடவே மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்குவோம். நான் இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன். இப்போ மாவை எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. நான் இப்போ உருட்டின மாவை இந்த ஸ்லாப்பில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த இடம் கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுருக்கிறேன். இதிலேயே வச்சு தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் மாவை தூவிட்டு இதில் வச்சு திரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது போல் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம். இதை போட்டோனையுமே அப்படியே திருப்பி போட்டுறோம். இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பப்புள்ஸ் வருது இல்லை, அப்படியே நல்லா உப்பெல்லாம் வந்துடும். அப்படியே வச்சோம்னா கருகிரும். அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கணும். எண்ணெயே தேவையில்லை. நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் சப்பாத்தி. பாருங்கள், பூரி போல் உப்புது பாருங்கள். இதில் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கலை. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துக்கும். நல்லா அழகு போல் உப்பெல்லாம் வருது பாருங்கள். அவ்வளோதான். இது போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்படிங்க பாருங்கள், இப்படி எடுத்தாலே அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்படி ஆறுனதுக்கப்புறமும் கூட இதோட சாஃப்ட்னஸ் குறையாது. சுகர் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்கெல்லாம் எண்ணெயே இல்லாமல் அழகாக சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம். இதில் நம்ம சேர்க்குறது அரை ஸ்பூன் ஜீனியும் அரை கப்பு பாலும் தான். அதுதான் இவ்வளோ சாஃப்ட்டு கொடுக்குது. வெந்நீரில் பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து நம்ம பிசையும் போதே வெந்துடுறதுனால இது வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. போட்டோன்னே நல்லா உப்பெல்லாம் வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட காளான் கிரேவி.